வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இப்போ சீசன் என்னென்னா நார்த்தங்காய் முழுசாக உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பச்சை கலரில் இது ஒரு சிட்ரஸ் எப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நார்த்தங்காய் பச்சடி பண்ண போகிறேன், அப்புறம் நார்த்தங்காய் சாதம் பண்ண போகிறேன், லெமன் சாதம் மாதிரி. ஸோ இதை மீதி இருக்கிறத ஊறுகாயாக போட்டு வச்சுருவேன். ஸோ இதுக்கு தான் மொத்தமாக நறுக்கியிருக்கேன் நான். இப்போ சீசன் நல்லா இருக்குது. இது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. சாறு பாருங்கள், நல்லா அப்படியே எவ்வளோ சாறு வருது பாருங்கள். இந்த மாதிரி சாறு இருக்கிறத போட்டோன்னா ஊறுகாய் கெடாது, ப்ரிசர்வேட்டிவே வேணாம். நம்ம காஞ்சதாக போடும்போது தான் நமக்கு நிறையா ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி நல்லா சாறு இருக்கிற இந்த டைமில் நீங்கள் நார்த்தங்காய் வாங்கினா பிரமாதமாக இருக்கும். இந்த நார்த்தங்காய் இப்படி பொடி பொடியாக நறுக்கினீங்கன்னா இன்னும் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நார்த்தங்காயை நான் நல்லா இதை பாருங்கள், சாறு எடுத்து வச்சுருக்கேன், கொட்டையோடு தான் இருக்குது. சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு நார்த்தங்காய் சாதமும் பொடி பொடியாக நறுக்கின இதை வச்சு ஒரு நார்த்தங்காய் பச்சடியும் கொஞ்சமாக 2 பழம் எடுத்து நறுக்கினா எவ்வளோ வருமோ அதை போட்டு ஒரு நார்த்தங்காய் பச்சடியும் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நார்த்தங்காய் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு பாண்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் விட்டால் இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன தேவை அப்படின்றத நான் போடும்போதே அப்படியே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டாச்சு. கடுகு போட்ட உடனே கடுகு வெடிக்கணும். கடுகு வெடித்த உடனே நம்ம அடுத்தது என்னென்ன சேர்க்கணுன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய சேர்க்க வேண்டி வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு மூலையில் சேர்த்துடுறோம். இந்த சாத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் சிவப்பு மிளகாவும் போடணும். கடுகு வெடிச்சிடுத்து. இப்போ வந்து கொஞ்சம் தேவையான சிவப்பு மிளகாவை தள்ளிப்போம். அப்புறம் இதில் பச்சை மிளகா 2, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை இருக்குது, இதையும் சேர்த்துப்போம். இந்த எண்ணெயிலேயே இந்த கருவேப்பிலையை வதக்கினீங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாத்தில் இறக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா போட மறக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் பருப்பெல்லாம் ப்ரௌனாக ஆகணும், லைட்டாக சிவப்பாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். இதில் வந்து இந்த சாரை நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். ஏன்னா இதில் வந்து இதெல்லாம் இருக்குது, என்ன இருக்குது, கொட்டை இருக்குது. ஸோ இது வந்து பருப்பு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இந்த சாதம் என்ன சாதம் அப்படின்னா நார்த்தங்காய் சாதம். எப்படி லெமன் சாதம்லாம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். இந்த கிளைமேட்டுக்கு, இந்த பனியில் பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் அடிக்கடி எல்லாருக்கும் சளி பிடிக்கும். அதுக்காகவே பகவான் இந்த டைமில் நார்த்தங்காய் சீப்பாக கொடுப்பார். டக்குன்னு ஒரு நார்த்தங்காய் சாதம்னு ஒரு நார்த்தங்காய் பச்சடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சளியா எங்கே போச்சு அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள் நம்ம காய் இப்போ என்னாச்சு, பருப்பு என்னாச்சுன்னு. பருப்பு அது நல்லா கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம அவசரப்பட்டு தண்ணியை இந்த சாரை ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த சத்தம் வரணும் இறங்கும்போது. ஓகே, இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு பருப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பருப்பு இந்த தண்ணியை வடிகட்டிடும். சாறு கூட கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் கையில் நசுக்கினீங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம இந்த சாருக்கு உண்டான உப்பை போட்டாச்சு. உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு போதுமான டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோதான் பச்சை போடணும்னா இவ்வளோ உப்பு தேவை அப்படின்னு நான் போட்டுடுறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக பண்ணுறவாளாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு போடணும், சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் போட போகிறோம். கிளைமேட்டுக்கு உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் வராது, பனியில் சூப்பராக இருக்கும். கலரே நல்லா பச்சையாக வருது. பச்சை இல்லை, அது மஞ்சள் தான். இந்த பச்சை இதுவும் சேர்ந்ததுனால ஒரு லைட் கலர் வருது. நிறைய மஞ்சப்பொடி போடலை, நான் கரெக்டான மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டால் கரெக்டாக அது ஊறி எடுத்துக்கும் இந்த சாரை. அவ்வளோதான். நான் போட்ட உப்புக்கும்
இந்த சாத்துக்கும் இந்த தண்ணிக்கும் கரெக்டாகிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த தண்ணி அது உறிஞ்சிடும். அப்புறம் நம்ம சாதம் பொலன்னு ஜம்முன்னு இருக்கும். ஏற்கனவே இப்போ பொலன்னு தான் இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு அந்த புளிப்பு நல்லா இறங்கணும். இறங்கினாதான் அந்த சாதம் டேஸ்ட் எம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா? டன்டடாங், ஆவி பறக்குதா? அந்த நார்த்தங்காய் ஃப்ளேவர் தான் முதல்ல வருது எனக்கு. செம்ம. நான் எச்ச பண்ணிட்டேன். அந்த ஸ்பூனை திருப்பி போட முடியாது, தேக்க போட்டுறேன். ஆனால் இன்னைக்கு நான் தான் முதல் ஆள் சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சோன்னு தான் வருது, தப்பாக நினச்சிக்காதீங்க, அது பழக்க தோஷம். இந்த நார்த்தங்காய் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும், நான் செஞ்சு பார்த்தேன் மாமி, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, எங்கள் குழந்தைகள் கூட சாப்பிட்டான்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். இந்த நார்த்தங்காய் சாதம் குழந்தைங்களுக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்தீங்கன்னா இந்த பனியில் வர கோல்டுனால அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அது மாத்திரம் இந்த மாதிரி புது ரெசிபி வரணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை டச் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம நார்த்தங்காய் பச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் வேணும், ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா என்ன பண்ணணும், நம்பர் 1 தரேன், 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அனுப்பிச்சிங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் லிங்க் தருவோம். இல்லை என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னால் அது எங்ககிட்ட இருக்கா, அதோட ரேட் என்ன, குவான்டிட்டி என்ன, எல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ராடக்டோட வியூஸ் வாங்குறதோட நிறுத்திக்காமல் அதோட கமெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேட்டஸில் போடுவோம். எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்தமாக பார்ப்பாங்க, எங்களுக்கும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.